அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜோதிட சூக்ஷ்ம தகவலாக திருமணத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் திருமண வாழ்வுன்றது ஒரு மிகப்பெரிய பங்கை கொடுக்கக்கூடியது. அதாவது அவருடைய லைஃப்பில் ஒரு பார்ட்னர் பார்த்திங்க அப்படின்னா காலம் முழுக்க வாழக்கூடிய ஒரு துணையை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சில பேர்களுக்கு திருமணம் ஏன் தடைப்படுது, திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க ஏன் நிலைத்திருக்க மாட்றாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது. இதை பராசரர் முறையில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரே ஒரு லக்னத்தை வச்சு நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முதல் லக்னமாக இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னமாக இருக்கக்கூடிய மேஷ லக்னத்தை எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு 7வது வீடுன்றது பார்த்திங்கன்னா துலாம் ராசியாக வரும். அந்த துலாம் ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரன் கிரகம் பார்த்திங்க அப்படின்னா மேஷம், அதாவது லக்னத்திலேயே இருந்தாலும் கூட மேஷம், சிம்மம், தனுசு முதல் 13 டிகிரியில் இந்த சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதாவது நீங்கள் காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஜோதிட சூக்ஷ்மத்தில் இது ஒரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நியதியில் இது ஒரு நியதி. என்னென்னா லக்னத்தில் தானே உங்களுக்கு இருக்கிறார். மேஷத்து 13 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி நீங்கள் அப்படின்னா லக்னத்தில் தானே இருக்கிறார். அது நல்லது அப்படின்னாலும் அவருடைய பொருளாதார விஷயத்துலேயோ இல்லை நட்பு விஷயங்கள்லையோ ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சில நேரத்துக்கு திருமணம் நடக்காமலே போகும். நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தின்றது இருக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு தடை, அதுக்கடுத்தது ஒரு பிரிவு அந்த மாதிரி ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் 13 டிகிரி முதல் 13 டிகிரியில் இருந்தாலும் அதே போல் தனுசில் முதல் 13 டிகிரியில் இருந்தாலும் திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. குரு பார்த்திருந்தால் அதோடைய விஷயத்தை கோவில்களில் பரிகாரம் செய்து அந்த விஷயத்தை குறைச்சிக்க முடியும் அப்படின்றது சில நியதிகள் இருக்குது. குரு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா சுக்கிரன் பார்க்கணும். பட் இது 7வது வீட்டு அதிபதி சுக்கிரனே வர்றதுனால சுக்கிரனை தன்னைத்தானே பார்க்கக்கூடிய ஒரு விதிக்குள்ளே வராது. அப்போது குரு கிரகம் பார்த்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்படி விதிவிலக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஜோதிடராக அணுகி அந்த தோஷத்தை எப்படி போக்குகிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் இந்த மாதிரி அமைந்திருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணலாம். மேலும் இதை தொடர்பாக நம்ம பல விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இது ஒரே ஒரு லக்னத்துக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். மேஷ லக்னமாக இருந்து அதோடைய 7வது வீட்டு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் மேஷம் மற்றும் சிம்மம் அல்லது தனுசில் முதல் 13 டிகிரியில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது ஜோதிட சூக்ஷ்ம நியதி. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணலாம். மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலை நம்ம தெரிஞ்சுப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.